வரும். இந்த பாலடிச்ச வீடு, அந்த வீட்டுல போனோடனே ஏலியன் பொம்மை இருக்கும். அந்த அந்த அவன் இருக்கால, அவன் கீழ வந்து கேட்டை பூட்டிடுவானா. சாவி எடுத்து வச்சுட்டு அந்த பொண்ணுக்கு தெரியாத சாவி அவன் விட்டாதான் போகணுன்ற மாதிரி. சாவி எங்க இருக்க தெரியும், இந்த பொண்ணு போய் மாட்டிக்கிட்டா. அந்த பொம்மைய வந்து என்ன பண்ணிருக்கான், அந்த பொம்மையை குளிப்பாட்டி புடவை கட்டுன்ட்டு போட்டு அடிச்சிருக்கான். ஹாய் ஹலோ வணக்கம், நான் உங்க விஜய் பிரபா. இன்னைக்கு நம்ம ஆரஞ்சு முட்டையில் வந்து சூப்பரான ஒரு கெஸ்ட்டை தான் பார்க்க போகிறோம். பெரிய வந்து மாடலிங் ஃபீல்டில் வந்து ரொம்ப கலக்கிட்டு இருக்க ஒரு பெண்ணை தான் பார்க்க போகிறோம். சாக்ஷி அவங்க தான் வந்திருக்காங்க. வணக்கம், எப்படி இருக்கீங்க? பார்த்தீங்களா, எனக்கு முன்னாடி அவங்க கேட்குறாங்க, நான் தான் கேட்கணும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் நல்லா இருக்கேன். உங்களை பற்றி நிறைய விஷயங்கள் நான் கேள்விப்பட்டேன். நிறைய ஆட் ஷூட்லாம் வந்து பண்ணுறீங்க, மாடலிங் நிறைய பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களோட ப்ரொஃபைல் பற்றி ஃபர்ஸ்ட் சொல்லிடுங்க. ஓகே, நான் வந்து என்னோட பேர் சாக்ஷி. நான் வந்து படிச்சது எல்லாமே எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி அண்ட் முடிச்சது வந்து லயலா காலேஜ்ல தான் முடிச்சேன். என்னோட ஃபேவரட் காலேஜ் லயலா காலேஜ்ல முடிச்சேன். நான் படிக்கும் போதே வந்து எனக்கு மாடலிங்ல கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங் இருந்தது. 2018ல வந்து அப்பதான் ஃபர்ஸ்ட் டே நான் மிஸ் சென்னை ஏறினேன். எங்களுக்காக டிரான்ஸ்ஜெண்டர் கம்யூனிட்டிக்காக அது வந்து வைப்பாங்க. அதுல வந்து நான் பார்ட்டிசிபேட் பண்ண ஃபர்ஸ்ட் ஷோ, நான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கினேன். அது எனக்கு ரொம்ப பெருமையா இருந்தது. 2018 மிஸ் சென்னை வாங்கினேன். அதுக்கப்புறம் நிறைய ஷோஸ் ரேம்ப் வாக்லாம் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் போக போக சரி நம்ம இதுலயே போயிட்டு இருந்தா நம்ம படிப்பு வேஸ்டா போயிடும். என்னோட ஸ்டடீஸை நான் கண்டினியூ பண்ணேன். எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்கேன் லயலா காலேஜ்ல. நம்மளோட நிறையவே படிச்சிருக்காங்க. மிஸ் சென்னை அப்படின்னு ஒண்ணு வாங்கியிருக்கீங்க, அது சாதாரண விஷயம் கிடையாது. எப்படி அதுக்கான எஃபெக்ட் என்ன போட்டீங்க, எப்படி கிடைச்சது, அந்த ஃபீல் எப்படி? ஃபர்ஸ்ட் டைம் எடுத்ததால எனக்கு அவ்வளவு கான்ஃபிடென்ட் இல்ல. நம்ம வாங்கும் போது என்னோட நிறைய பேர் நல்லா அழகழகா இருந்தாங்க. நிறைய பேர் வந்து டேலண்டட் பர்சன், என் கூட ஏறவங்க எல்லாருமே டேலண்டட் பர்சன் தான். அவங்க மத்தியில நான் வாங்குறது எனக்கு ரொம்ப பெருமையா இருந்தது. பிகாஸ் வந்து நம்ம வாங்குவோமா, ஃபர்ஸ்ட் டைம் ஏறும், நம்ம வாங்க மாட்டோம் தான் நினைச்சேன். என்னோட எஃபெக்ட நான் போட்டேன். நான் என்னென்ன பண்ணணும், என்னென்ன பேசணும், வாக் எல்லாமே நடக்க சொன்னாங்க. எல்லாமே நடக்க லாஸ்ட் கொஸ்டின் ஆன்சர்ஸ் ரவுண்ட்னு ஒண்ணு வைப்பாங்க. அதுல வந்து who is the inspiration of women கேட்டாங்க. நான் நம்ம அம்மா சிஎம் அம்மா பத்தி நான் பேசும்போது எல்லா ஆடியன்ஸும் வந்து கிளாப் பண்ணாங்க. she is a iron lady, right? ஒரு பெண்ணு வந்து இந்த இதுவே ஆட்சி செஞ்சிருக்கா, அது எவ்வளவு பெரிய விஷயம். அவங்கள மாதிரி யாருமே இந்த நாட்டுல மறுபெண் இருக்க மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். சூப்பர் சூப்பர். நிறைய விஷயங்கள் படிச்சிருக்கீங்க. ஸோ இப்போ நம்ம நிறைய விஷயங்கள் வந்து பேசலாம்னு நானும் நினைக்கிறேன். படிப்பை பத்தி சொல்லுங்க. படிக்கும் போது எப்படி, பயங்கரமா படிப்பீங்களா? ஐயோ, படிக்க ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான். நான் பயங்கரமாலாம் படிக்க மாட்டேன். 12th வரைக்கும் நான் நல்லா படிச்சுட்டு இருந்தேன். காலேஜ் வர வரைக்கும் நான் வந்து 12th வரைக்கும் வந்து ஒரு மேலா தான் படிச்சேன். அதுக்கப்புறம் தான் வந்து 12th வரைக்கும் நான் ஒரு மேலா தான் படிச்சேன். அதுக்கப்புறம் எனக்கு வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன ஆக்டிவிட்டிஸ் பொண்ணு மாதிரி பண்ணுவேன், பொண்ணு மாதிரி. அப்பவே எனக்கு வந்து எங்க அம்மாவோட சாரி எல்லாம் கட்டி அப்பவே எனக்கு கொஞ்சம் அந்த மாதிரி எல்லாம் இருந்தது. எங்க அம்மா கிட்ட சொல்லி நான் புரிய வச்சேன். எங்க அம்மா பேரண்ட்ஸ் நாட் சப்போர்ட்டட், அக்செப்ட் பண்ணல. அதுக்கப்புறம் நான் இங்க வந்துட்டேன், டிரான்ஸ்ஜெண்டர் ஃபேமிலி கூட வந்துட்டேன். வந்ததுக்கு அப்புறம் வந்து எனக்கு வந்து நம்ம 12th வரைக்கும் படிச்சிருக்கோம், நம்ம ஸ்டடீஸை ஏன் நம்ம வேஸ்ட் பண்ணணும் அப்படின்ட்டு சரி நம்ம படிக்கலாம் அப்படின்ட்டு மேலாதான் போனேன். நியூ காலேஜ் சேர்ந்தேன். நியூ காலேஜ்ல சேர்ந்தேன். அங்க ஃபுல்லா மேல்ஸ் காலேஜ். நான் பொண்ணு மாதிரி பண்ணுவேன். எனக்கு ஒரு ஷையா இருக்கும் பசங்க முன்னாடி. இந்த மாதிரி பசங்க கிண்டல் பண்ணுவானுங்க படி. அப்போ வந்து 1 year நாங்க படிச்சோம். அதுக்கப்புறம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சு. ஐயோ நம்மள கிண்டல் பண்றாங்க அப்படி இப்படின்ட்டு எனக்கு ஒரு மாதிரி ஷை ஆயிட்டதுனால நான் நின்னுட்டு 1 year ஃபுல்லா கம்ப்ளீட்டா நான் ஃபுல்லா டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆன டிரான்ஸ்ஜெண்டரா ஃபுல்லா என்னோட சர்ஜரி எல்லாமே பண்ணோன்னே தான் டாக்டர் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டியில போய் நான் ஷீட் கேட்டேன். அப்ப ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்ஜெண்டர் நான் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டியில 2018ல போய் ஷீட் கேட்கும் போது ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்ஜெண்டர் நான் அந்த எம்ஜிஆர் யூனிவர்சிட்டிலேயே ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்ஜெண்டர் கேட்கும் போது அவங்க சொன்னாங்க, நீங்க தான் ஃபர்ஸ்ட், நீங்க வந்து ஷீட் நாங்க தரோம், நீங்க பசங்க உங்களை ரேக்கிங் பண்ணுவாங்க, அது பண்ணுவாங்க, கிண்டல் பண்ணுவாங்க, நிறைய நடக்கும், அதான் நீங்க அக்செப்ட் பண்ணிப்பீங்களா? பிகாஸ் எங்களால இது காலேஜ் எங்களால மெயின்டைன் பண்ண முடியாது, இல்லை எங்களால பார்க்க முடியும், உங்களையும் கவனிச்சுட்டு இருக்க முடியாது, நாங்க பார்த்தோன்னா நாங்க இது பண்ணுவோம் அப்படின்னு. சரி நீங்க பிரின்சிபல்ல பாக்கணும், அது காலேஜோட பிரின்சிபலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து ரொம்ப நேரம் நான் எத்தனை மணிக்கு போனேன், மார்னிங் 10 o'clock போனேன், ஈவினிங் 3 o'clock வரைக்கும் என்ன உட்கார வச்சாங்க பிரின்சிபலை பார்க்கணும். 4 o'clock வந்து பிரின்சிபல் வந்தார். வந்த போது கேட்டாங்க என்கிட்ட, என்னமா உங்களுக்கு படிக்க ஆசை இருக்கு? ஆமா சார் எனக்கு படிக்க, நீங்க தான் ஃபர்ஸ்ட் ரேங்க், நீங்க வந்து இந்த காலேஜ்ல கேரி, ஓகே நான் ஷீட் கொடுக்குறேன்,
அதை பத்தி கவலை இல்லை, நல்லா படிப்பீங்களா, பசங்க ஏதாவது பண்ண நீங்க என்கிட்ட வந்து சொல்லலாம், எது இருந்தாலும் என்கிட்ட வந்து சொல்லலாம். அவர் என்ன அப்ரோச் பண்ணாரு, ஸ்டடீஸை பத்தி பரவாயில்ல, நீங்க இது வரைக்கும் எந்த டிரான்ஸ்ஜெண்டரும் வந்து ஒரு முன்னுக்கு வரல, படிக்கணும்ன்ற ஆர்வத்துல வரல, நீங்க வந்திருக்கீங்க, எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு, கண்டிப்பா எனக்கு ஷீட் கொடுப்போம்ட்டு எனக்கு ஷீட் கொடுத்தாங்க. பிசிஏ கேட்டா அதே ஷீட் எனக்கு கொடுத்தாங்க. கொடுத்து நல்லா என்னோட நல்ல கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ் போறேன். அப்ப எனக்கு ஒரு மாதிரி ஷையா இருந்தது. என்ன சொல்லுவாங்க, எந்த பெஞ்ச்ல உட்காந்து, பையன் பெஞ்ச்ல உட்காந்தா பொண்ணு பெஞ்ச்ல உட்காந்து, பொண்ணு பெஞ்ச்ல உட்காந்து பொண்ணுங்க நம்மள ஒரு மாதிரி, பையன் பெஞ்ச்ல பசங்க என்ன ஒரு மாதிரி பார்ப்பாங்க, ஒரு ஷைனஸ், ஒரு ஃபியர் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து ஹெச்ஓடிய மீட் பண்ணுங்க, ஹெச்ஓடிய மீட் பண்ணி நீங்க கிளாஸ்ல போய் உட்காருங்க. ஹெச்ஓடிய மீட் பண்ணி ஹெச்ஓடி பேசினாங்க, ஓகே நல்லா படிமா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து நான் தனியா போறதுக்கு எனக்கு சார் என்ன வந்து கொஞ்சம் கிளாஸ் வரைக்கும் விட்டு போக முடியுமா அவர்கிட்ட கேட்டேன். அவரே வந்து விட்டுட்டு கிளாஸ் பசங்க கிட்ட இந்த மாதிரி நியூவா சேர்ந்திருக்காங்க, நல்லா படிக்கணும், எல்லாருமே சேர்ந்து இவங்க எப்படி ஈக்குவாலிட்டியா நீங்க பாக்கணும், பிரிவினை ஏற்படுத்தக்கூடாது, அவங்க மனசுல ஈக்குவாலிட்டியா பாருங்க, ஏதாவது இவங்களுக்குன்னு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு சும்மா விட மாட்டேன், கண்டிப்பா ஆக்ஷன் எடுப்பேன்னு சொல்லிட்டு தான் அவர் எனக்காக சப்போர்ட் பண்ணிட்டு. அதே மாதிரி பசங்களும் சரி பொண்ணுங்களும் சரி என்ன ஈக்குவாலிட்டியா தான் பாப்பாங்க. அவங்க பேரண்ட்ஸ் வீட்டுக்கு நான் இது இருக்கா, அவங்க இது மாதிரி மாறி ஒரு ஃப்ரெண்டோட அம்மா வீட்டுக்கு எல்லாம் நான் போனது இல்லை. ஏன்னா அவங்க அம்மா வீட்டுக்கு போய் ஒரு பொண்ணு மாதிரி என்னை வந்து கூட்டிட்டு போய் அவங்க வீட்டுல ஒரு பொண்ணா என்னை வந்து இது பண்ணது எனக்கு ரொம்ப பெரிய நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் எனக்கு கிடைச்சது காலேஜ்ல. ஃபேமிலி சப்போர்ட்லாம் இப்ப இருக்கா? அப்புறம் இந்த காலேஜ்ல படிச்சுட்டு இருந்தேன், என் ஃபேமிலி அப்ப அக்செப்ட் பண்ணல. காலேஜ் படிச்சுட்டு எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி தேர்ட் டிகிரி லாஸ்ட் ஃபைனல் இயர் முடிக்கும் போது எனக்கு ஒரு சின்ன ஸ்மால் ஆக்சிடென்ட் பாண்டிச்சேரியில ஆச்சு. பைக்ல போகும்போது ஒரு பஸ் வந்து என்னை ஏத்திட்டதுனால என்னோட லெக் அண்ட் ஃப்ராக்சர் ஆயிடுச்சு, ஃபுல் ஃப்ராக்சர், 6 months பெட் ரெஸ்ட்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் யாரும் எங்க வீட்டுல வந்து சொல்லிருக்காங்க இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆயிட்டு கை கால் வந்து ஃப்ராக்சர் ஆயிடுச்சு ஹாஸ்பிட்டல். அப்பதான் என்னோட ஃபேமிலி எல்லாருமே வந்து என்ன பார்த்து அழுது அப்பதான் என்ன அக்செப்ட் பண்ணாங்களே. அக்செப்ட் ஆயிட்டு பிரச்சனைன்னு வந்து அக்செப்ட் பண்ணாங்க. அக்செப்ட் பண்ணி இப்ப நான் ஃபேமிலியோட ஒரு இதுவா தான் இருக்கேன், கனெக்ஷன்ல தான் இருக்கு. ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் ஏதாவது ஒன்னா போயிட்டு வரும், இங்கதான் இருக்கு பக்கத்துல, சென்னை தான். சூப்பர். இப்ப நீங்க படிக்கும் போது ஸ்கூல்லயோ காலேஜ்லயோ யாராவது ரொம்ப ஹேட் பண்ணிருக்காங்க, யாராவது ஒரு பர்சன் இருப்பாங்க? நிறைய நடந்திருக்குங்க. ஹர்ட்ன்றது எங்களுக்கு சின்ன சாதாரண விஷயம் கிடையாது, ஹர்ட்ன்றது எங்களுக்கு நிறையவே நடந்திருக்கு. இப்ப கூட நிறைய நடந்துட்டு தான் இருக்கு ஹர்ட்டிங்க. இப்ப சும்மா நாங்க வந்து சும்மா போறோம்னா அது பாரு எப்படி இருக்காங்க பாரு, அது இப்போ அது நடக்குது. இன்னும் சமுதாயத்துல நிறைய பேர் மாறிட்டு வராங்க, இன்னமும் அந்த ஹர்ட்டிங்ன்றது நடக்குது. ஆனா இப்ப வந்து நிறைய பேர் நல்ல பொசிஷன்ல நல்ல பொசிஷன்ல இருக்க, நிறைய பேர் படிக்கிறாங்க, காலேஜ் படிக்க, போலீஸா இருக்காங்க, டாக்டரா இருக்காங்க, அட்வொகேட்டா இருக்காங்க, மாடலிங் ஃபீல்ட்லயும் நிறைய பேர் இருக்காங்க. எல்லாருமே நல்ல ஒரு இது லெவல்ல இன்னும் வந்து மக்கள் மத்தியில ஒரு முழுமையான அங்கீகாரம் கிடைக்கலன்ற வழி. ஆமா, இன்னும் முழுமையான அங்கீகாரம் இல்ல. அந்த பெண் ஆணுன்றது மட்டும் தான் இன்னும் இருக்கு. திருநங்கைன்றது கொஞ்சமா ஒரு 100% ஒரு 50% தான் இருக்கு. இப்போ நிறைய பேர் என்ன பாக்குறாங்க, திருநங்கை அப்படின்னாலே அவங்க தவறான வழியில போறவங்க அப்படின்ற மாதிரி அவங்களே வந்து அவங்க நினைச்சுக்கிறாங்க. கண்டிப்பா திருநங்கைகள் வந்து தவறான வழியில போறாங்கதான், நான் இல்லைன்னு சொல்லல. பெக் பண்றாங்க, ப்ராஸ்டியூஷன்ஸ் இருக்காங்க, அது வந்து நம்ம வந்து எதுவும் சொல்ல முடியாது. இந்த சமுதாயத்துல வந்து அப்பவே திருநங்கைகளுக்குன்னு இட ஒதுக்கீடு எப்படி ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஒரு இடம் இருந்ததோ அதே மாதிரி அப்பவே திருநங்கைகளுக்குன்னு ஒரு இடம் இருந்தா கண்டிப்பா திருநங்கைகள் வந்து வேலைக்கோ ஒரு வேலை, ஒரு ரோடு பெருக்கிற வேலை கொடுத்தா கூட செய்ய ரெடியா இருக்காங்க திருநங்கைகள். ஆனா வந்து எப்படி சொல்ற, இழிவா பேசுவாங்க, இழிவா பாப்பாங்க, ஐயோ இவ கூடியா, ஐயோ அவ கூடியா அப்படின்ற ஒரு இழிவு வந்துச்சா எங்களுக்கு அவங்களுக்கும் ஒரு கஷ்டம் இருக்கும்ல. ஐயோ நம்மள இப்படி பேசிட்டு வாங்க, அங்க போய் நம்மள இப்படி பேசிட்டு வாங்க, நம்மள கஷ்டப்படுங்க, ஒரு ஹர்ட் பண்றவங்கன்னு ஒரு எண்ணம் இருக்கும். அதே மாதிரி ஆண்களுக்கும் பெண்களுக்கும் கொடுக்குற அங்கீகாரம் எங்களுக்கும் கொடுத்தா நாங்க கண்டிப்பா முன்ன வந்து நிற்போம். எல்லாத்துக்குமே நாங்க கண்டிப்பா ஃபர்ஸ்ட் ப்ரெஃபரன்ஸ் கொடுப்போம். சரியான அங்கீகாரம் கிடைக்கல, சரியான வேலை கிடைக்காத, தவறான பாதை. ஆனா ஃபர்ஸ்ட் அப்படி இருந்தது, இப்போ கொஞ்சம் மாறிட்டு வருது. இன்னும் ஒரு 2026 எல்லாம் கண்டிப்பா மாறிடும் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. இப்பவே நிறைய பேர் வந்து பிசினஸ் பண்ண ஆரம்பிச்சு, அதாவது ஆட்டோ ஓட்டுறாங்க, தனியா ஃபுட் ஃபேக்டரி மாதிரி ஃபுட் வச்சு ரோடு கடை ஆயிருக்காங்க. ஆமா, அதெல்லாம் பார்க்கும்போது எப்படி பரவாயில்ல, இது இவ்வளவு வந்துடுச்சு. இன்னும் கொஞ்சம் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் எப்படி உரிமை இருக்கும் அந்த மாதிரி எங்களுக்கும் உரிமை கொடுங்கன்னு தான் நாங்க கேக்குறோம், வேற எதுவுமே கேட்கல. இப்ப நீங்க கண்டிப்பா வந்து ஒரு வேலை ஏதாவது ஒரு இது கொடுத்தா கண்டிப்பா ப்ராஸ்டியூஷன் நடக்காது, பெக்கும் பண்ண மாட்டாங்க, யாசகமும் நடக்காது. இப்போ நீங்க வந்து உங்க ஃபீல்டுல வந்து நல்லா வளர்ந்து வந்துட்டு மாடலிங் ஃபீல்டுல, சோ அந்த மாதிரி அவங்கவுங்களுக்கு ஒரு ஃபீல்டு இருக்கும், ஒரு பிடிச்ச விஷயங்கள் இருக்கும்.
அதுக்கு கொஞ்சம் சப்போர்ட் சுத்தி இருக்கவங்க சப்போர்ட் பண்ணா கண்டிப்பா அது வந்து சுத்தி இருக்கவங்க சப்போர்ட் கூட வேண்டாம், பெற்றோர்கள் சப்போர்ட் கண்டிப்பா வேணும். ஏன்னா பெற்றவங்க 10 மாசம் சுமந்து பெத்தவங்க வழி அவங்களுக்கு தெரியும். நாங்க வந்து மாறுறது நாங்களே. ஒரு பையன் வந்து புடவை கட்டிக்க சொன்னா கட்டிப்பானாங்க சொல்லுங்க? கட்ட முடியாது. ஏன்னா வந்து யோசிப்பாயோ நம்ம ஆம்பளையாச்சு, நம்ம எதுக்கு அந்த புடவையை கட்டணும்? ஆனா எங்களுக்கு எதுக்கு அந்த மாதிரி? நாங்க அந்த மாதிரி மாறணும்னு அவசியமே இல்லை. எங்களுக்கு கடவுள் கொடுத்த இயற்கை, எங்களோட லைஃப் நாங்க வாழணும். அதனால பெற்றோர்கள் வந்து புரிந்து எங்களை அக்செப்ட் பண்ணிக்கினாலே நாங்க நல்ல நிலைமையில இருப்போம், நல்லா இருப்போம். இந்த ரோட்ல நிக்க மாட்டோம், இத பிச்சை எடுக்க மாட்டோம். பெற்றோர்கள் அக்செப்டன்ஸ் முதல்ல வேண்டும். மக்கள் ஏத்துக்கிறாங்க இல்லையோ, பெற்றோர்கள் ஏத்துக்கினா எங்களுக்கு போதும். இப்ப ஒரு சில பேர் பாத்தீங்கன்னா, நானும் பார்த்திருக்கேன், கேள்விப்பட்டிருக்கேன், சோசியல் மீடியால பார்த்திருக்கோம். ரொம்ப பப்ளிக் கிட்ட ரஃபா பிஹேவ் பண்றவங்க இருக்காங்கல்ல, மரியாதை இல்லாம பேசுறது, இப்ப காசு கேட்கும்போது கொடுக்கலன்னா அவங்க இழிவுபடுத்துறது, அதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன். அதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன். அது தப்புதான். என்ன சொல்றது, ஒருத்தவங்க காசு கொடுக்கலன்னா சாபம் விடுறது, அவங்க ஏதாவது சொல்லிட்டா இவங்க மரியாதை, அது தப்புதான் நான் சொல்லுவேன். கண்டிப்பா தப்புதான். மரியாதை இல்லாம ஒரு பெரியவங்கன்னா நம்ம மரியாதை கொடுத்துதான் போனோம். எல்லாருமே ஹியூமன்ஸ் தான். வயசுன்னு ஒண்ணு இருக்கு, கண்டிப்பா இருக்கு. அது தப்புதான். அது தப்புதான். ஒரு சில நானே நிறைய அனுபவப்பட்டிருக்கேன் இதுல. நானும் ஒரு வாட்டி வந்து பஸ்ல ட்ரெயின்ல எல்லாம் போகும்போது, காலேஜ் போவேன், லைலா காலேஜ் வந்து எனக்கு ஒரு ஸ்டாப்பிங் தான். ஆனாலும் நுங்கம்பாக்கம் ஸ்டேஷன்ல இருந்து லைலா காலேஜ் கிட்ட கோடம்பாக்கம் ஸ்டேஷன் ஏறிட்டு என்ன பண்ண, ஒரு நாள் காலேஜ் பசங்க கூட காலேஜ் பொண்ணு கூட ட்ரெயின்ல போனேன். அப்ப வந்து என்கிட்ட கேட்டாங்க, நானும் உங்களை நீயும் என்ன மாதிரினா, என்ன வந்து ஒரு மாதிரி தப்பா பேசுறாங்க. அதுக்கப்புறம் சொன்னேன் இந்த மாதிரி எங்களோட பெரியவங்க பேர்லாம் சொன்னாங்க அவங்க வீட்டுலதான். அதுக்கப்புறம் அமைதியா போயிட்டு, அது தப்பு, ரொம்ப தப்பு. அந்த மாதிரி தயவு செஞ்சு ஒரு திருநங்கைகளால மொத்த திருநங்கைகள் பேரும் கெட்டு போகுது இதால. அது ஒரு சில பேர் கண்டிப்பா பண்ண மாட்டாங்க இதுக்கப்புறம். ஓகே, இப்ப நீங்க வந்து லைஃப்ல என்னவா ஆகணும்னு நினைச்சு ஒரு கோல் இருக்கும்? எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ப்ரொஃபஸரா ஆகணும், காலேஜ் ப்ரொஃபஸர் ஆகணும்னு தான் ஆசை. அப்புறம் மாடலிங் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ரொம்ப ஆசை. ஒரு ஆக்டிங் ஃபீல்ட்ல போகணும், ஒரு ஹீரோயினா ஆகணும் அப்படின்னு எனக்கு ரொம்ப ரொம்ப ஆசை ஆக்டிங் ஃபீல்ட்ல. அதுக்கப்புறம் காலேஜ் படிக்கும் போது சரி ஒரு ப்ரொஃபஸரா ஒரு கல்வியை கத்துட்டு மத்தவங்களுக்கு நம்ம கல்வியை சொல்லி கொடுக்கலாம். நம்மள மாதிரி எங்களை மாதிரி திருநங்கைகள் வந்து இருப்பாங்க, அவங்களுக்கு நம்ம வந்து டீச் பண்ணலாம், நம்ம கத்து கொடுக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஆசை எனக்கு இருக்கு. இப்ப மாடலிங்ல என்னென்ன பண்ணிருக்கீங்க? மாடலிங் ஏதாவது பெருசா பண்ண விஷயம்? ஆமா, நான் பண்ண பெரிய விஷயம் வந்து மிஸ் சென்னை தான். அது ஒரு ஸ்டேஜ். ஆமா, அது ஒரு இதுலயே நான் எனக்கு ரொம்ப பெருமையா நினைக்கிறேன். அது ஆனதுக்கு அப்புறம் மிஸ் சென்னைன்ற ஒரு கௌரவம் வந்ததுக்கு அப்புறம் உங்களை பாக்குற பார்வை, உங்க சுத்தி இருக்கவங்க பாக்குற பார்வை, அப்ப எல்லாருமே என்ன ரொம்ப பரவாயில்ல, நீ இந்த வயசுல இப்படி ஆயிட்ட, இப்படி வாங்கிட்ட அப்படின்னு எல்லாருமே என்ன பார்த்து பெருமைப்பட்டாங்க. அவனுக்குன்னு ஒரு டேலண்ட் இருக்கு அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் நான் மாடலிங் ஃபீல்ட் விட்டு நான் என்னோட எஜுகேஷன் லைஃப்க்கு வந்துட்டேன். பிகாஸ் எஜுகேஷன் இஸ் இம்பார்ட்டன்ட், ரைட்? நம்ம ஒரு படிப்பு நம்ம படிச்சாதான் மத்த, இப்போ ஒரு அவுட் ஆஃப் கண்ட்ரிக்கு போனா கூட லாங்குவேஜஸ் வேணும்ல. இப்ப அவன் ஹிந்தி பேச எனக்கு புரியாது, நான் படிச்சா எனக்கு அது தெரியும். அதனால ஓகே, இப்போ வந்து நிறைய விஷயங்கள் நம்ம பேசணும். இப்போ திருநங்கைகள் அப்படின்னாலே நைட் லைஃப் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. சென்னை மட்டும் இல்ல, தமிழ்நாடு ஃபுல்லா இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதை பத்தி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் ஏதாவது உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது சொல்லி கேள்விப்பட்டு? புரியல. அந்த மாதிரி புரியல. இப்ப நைட் லைஃப்னு ஒரு விஷயம் இருக்கு. நைட் லைஃப் ரோட்ல நிக்கிறாங்களா, அந்த மாதிரி தவறான ஒரு பர்சன் கிட்ட மாட்டி அவங்க கஷ்டப்பட்ட விஷயங்கள் ஏதாவது நிறைய நடந்திருக்கு. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் நடந்திருக்கு. இந்த மாதிரி என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தி இருக்கா, நான் பேர் சொல்ல. அவங்க வந்து ஒரு ரோட்ல நிக்கும் போது ஒருத்த வந்து கூப்பிட்டுருக்கும் போது இவங்க எல்லாம் போயிருக்காங்க நம்பி. போகும்போது அந்த வீடே பார்க்க வந்து ஒரு மாதிரி எப்படி இருக்கும், டெவில் ஹவுஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு பொம்மை, பேய் வீடு, ஒரு பொம்மை, ஏலியன் பொம்மை மாதிரி அந்த பொம்மை இருக்கும் அந்த வீட்டுல. திறந்து பாலணிஞ்ச வீடு. அந்த வீட்டுல போனோடனே ஏலியன் பொம்மை இருக்கும். அந்த அவன் இருக்கால, அவன் கீழே வந்து கேட்டை பூட்டிடுவானா, கேட்டை பூட்டிட்டு சாவி எடுத்து வச்சிடுவான்.